பெத்து வளர்த்து 3 மாசத்துல அடுத்த வீட்டுக்கு போய் வாழ போற புள்ளைய ஒரு பெரிய மேடையில ஏத்தி ஒரு கூத்தாடிக்கு முத்தம் கொடுக்க வச்சா தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏத்த விஷயமா? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்களா ஆத்தா யார்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறேன். எந்த நடிகனுக்கு சேர்ந்தது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? கீழே 1008 மீடியா சேனல் அத வீடியோ எடுத்து படம் போட்டு டிவில காமிக்கிறாங்க. பெத்த பிள்ளையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிறுவனர் எம்எல்ஏ வேல்முருகன் தமிழக வெற்றி கழகத்தோட நிறுவனர் விஜய் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட நிறுவனர் விஜய் 10, 11, 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற மாணவர்களை மேடையை ஏற்றி பரிசு கொடுத்து கௌரவப்படுத்துற விழாவை நடத்தினாரு. அந்த நிகழ்ச்சியில மேடையில ஒரு சில மாணவர்கள் தளபதி விஜய நேர்ல பார்த்த உடனே உணர்ச்சி பொங்க ஒரு சில செயல்பாடுகளை செய்யறாங்க. அதையெல்லாம் குறிப்பிட்டு தான் வேல்முருகன் விஜய் மேல கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? கூத்தாடிகள் பின்னாடி யாரும் போகாதீங்க. கூத்தாடிகள் உங்களுக்கு சோறு போட மாட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ஏன் மேடையில ஏத்தி விஜய இவ்வளவு பெரிய ஆளா காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தன்னோட கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. வேல்முருகனோட இந்த பேச்சுக்கு தமிழக அரசியல் களத்துல கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தாலும் வேல்முருகன் இதுக்கு என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு திரும்ப ஒரு பிரஸ் மீட் போட்டு தைரியமா சொல்லியிருக்காரு. இந்த வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியிலே அமர்ந்து கொண்டு பேசுவது, என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூடியூப்ல பேட்டி கொடுக்க வைப்பது, இது எல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வேணும்னா விஜய வர சொல்லுங்க, நேருக்கு நேரா நின்று விவாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பயங்கரமான சவாலையும் விட்டுருக்காரு. உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால், ஆட்சேபனை இருந்தால், இதே போன்ற ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார், தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். தளபதி விஜய் மீதான தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிறுவனர் வேல்முருகனோட இந்த விமர்சனம் பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க.